Hi friends, welcome to Adira Smart Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி வச்சு ஒரு டிஃபரண்டான ஸ்டைல்ல சப்பாத்தி மசாலா தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு pan வச்சுக்கலாம். pan நல்லா சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம இப்ப கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம இப்ப கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க நல்ல கொடை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கேரட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் சீக்கிரம் வேகும். நல்ல கேரட் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இப்ப கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப நாம இதுல ஒரு 2 முட்டை சேர்த்துக்கலாம். நம்ம முட்டையை சேர்த்ததும் உடனே கலந்து விடக்கூடாதுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துட்டு இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா முட்டையோட பச்சை வாசனை போற வரைக்கும் எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க ஆல்மோஸ்ட் நம்ம முட்டை மசாலா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகும். நமக்கு அந்த பச்சை வாசனை இருக்காது. நல்லா முட்டை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 கிளாஸ் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம்.
200 ml அளவுக்கு. நான் 3 சப்பாத்திக்கு இவ்வளோ தண்ணி சேர்த்துருக்கேன். சப்பாத்தி அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். நான் இப்போ லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி ஒரு 3 சப்பாத்தி இருந்தது. நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சப்பாத்தியை இதில் முட்டை மசாலாவில் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட சப்பாத்தி செஞ்சு இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. டெய்லி சப்பாத்தி சாப்பிடாம நீங்கள் இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்.